பெண்களே, இந்த பதிவு ஒட்டுமொத்த பெண்களை தாக்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டது அல்ல. சமுதாயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை இழைக்கும் பெண்களை திருத்தும் நோக்கத்திற்காக போடப்பட்ட பதிவு. தவறுகள் இருந்தால் தாழ்மையுடன் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் அன்புள்ள ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். படைத்து விட்டாய். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன் பேசுறேன். நான் ஒரு லாயர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர். இப்பொழுது பாமரன் பேச்சு என்ற தலைப்பில் சமூக அவலங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நடக்கிற பாலியல் வன்முறைகளுக்கு காரணம் அதிகப்படியாக பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதற்கு 5 முக்கிய காரணங்கள் உண்டு. அதற்கு என்னென்ன காரணங்கள் என்றால் 5 காரணங்கள் இருக்கிறது. அதுல நம்பர் 1 பெண்களோட பொறுப்பின்மை. நம்பர் 2 பெண்களுடைய அதிக நாகரிக மோகம். நம்பர் 3 பெண்களுடைய அகம்பாவம். நம்பர் 4 சமத்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்களை பற்றி அவதூறாக பேசுவது, பெண்ணியம் பேசுவது போன்ற குற்றங்களை பேசி திரிவது. 5வது சுயநலம். தான் மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதும் என்று சுயநலம். இந்த 5ம் களையப்பட்டு எரிந்தால் ஒழிய பெண்களுக்கு நன்மை கிடைக்க போவதில்லை. டிக்டாக்ல பேசின அபிராமியுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய சுய நோக்கத்திற்காக 2 குழந்தைகளை கொண்டுட்டு இன்னொருத்தன் கூட போய் வாழணும்னு போய் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அபிராமி இன்சிடென்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நடந்த கோவை சம்பவமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அமையுது. அதாவது எங்க வேணாலும் நான் இன்னொரு பெண் என்னால சாதிக்க முடியும்னு அப்படியே தைரியமா போறது, ஒரு கண்ணும் கருத்துமா நம்ம ஒரு பெண் இனத்துல பிறந்திருக்கோம், நம்ம இந்த டயத்துக்கு போகணும் வரணுங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் செயல்படுறதுதான் பொறுப்பின்மை. இப்ப சமீபத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு பொண்ணு ஒரு 3 குழந்தைகளை விட்டுட்டு வேறொரு ஆண் கூட போயிடுறாங்க. அந்த பொண்ணோட கணவன் அந்த 3 குழந்தைகளை கொன்னுட்டு, அதாவது இப்ப ஜெயில இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்கு பெண்களே தலை குனிய வேண்டிய நிலைமையில ஒவ்வொரு பெண்களும் பண்ற விஷயங்கள், அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில வேற வேலை பார்க்குற பிள்ளைங்க நைட்டு பகலும் இல்லாம அதுக்கு பாட்டுக்குள்ள போறதும் வர்றதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. பெண்ணா இருந்து பெண்களுக்கு நான் சொல்ற அறிவுரை, முதல்ல தாங்கிற அகந்தையை விட்டுருங்க. 2வது எல்லாமே ஆண்கள் மேலதான் குற்றம் சொல்லி ஆண்களை ஒரு எதிரியாவே பாவிச்சு அந்த சமுதாயத்துல நம்மளுக்கு அவங்க எதிரி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை மறந்துட்டு நல்ல ஒரு மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய ஒரு முறையை பின்பற்றுங்க. 3வது அதிக கவர்ச்சியான உடை. உங்களுக்கு எப்படி நம்ம வாழணுங்கிறதோ அந்த உடை எப்படி அணியணுமோ, ஒழுக்கமா அணியணுமோ அது மாதிரி அணிஞ்சிட்டு வெளியில போங்க. அரைகுறை உடையோட நம்ம போறதுங்கிறது அது சமூகத்துக்கு ஏற்ற ஒரு பண்பு கிடையாது. 4வது பேராசை. அப்ப அளவுக்கு அதிகமான நகை வாங்கணும், அளவுக்கு அதிகமான சொத்து வாங்கணும், அளவுக்கு அதிகமான பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை அழிச்சிட்டு நம்ம அதை சேர்த்தி வாழணுங்கிற ஒரு மனப்பான்மையை மறந்துடுங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. பெற்றோர்கள் நம்மளை கல்விக்கூடத்துக்கு அனுப்புறாங்களா, நம்மளை பொது இடங்களுக்கு அனுப்புறாங்களா, அந்த பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளை மறுபடியும் வீட்டுக்கு சேருங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் உங்க பெண் குழந்தைகளை வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த குழந்தைகள் சேஃபா சேருதா, எங்க இருக்கு என்ன அப்படிங்கிறத கூப்பிட்டு கேட்டு அந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறது, அதுகளுக்கு நல்லது சொல்லி தர்றது, இதையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கேட்கிற உடையெல்லாம் வாங்கி கொடுத்து அது அறகுறையை அலையிற மாதிரி செய்யாதீங்க. முக்கியமான சொல்றது என்னன்னா, சமூக ஊடகங்கள்ல
அதாவது பெண்ணுக்கு பெண்ணே வந்து வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சமூக ஊடகங்களை அரைகுறை ஆடையோட போடாதீங்க, போட்டோக்குமே வீடியோவும் போட்டு அனுப்பாதீங்க. அதனால உங்களுக்கு என்ன வந்துடுது? உங்களுடைய மான மரியாதை தான் போகுது. நல்லது கெட்டது எது சொன்னாலும் சரி நல்ல உடையோட வந்து சொல்லுங்க. ஏன் அரைகுறை ஆடையோட வந்து ஒரு பெண்ணினத்தையே வந்து இழிவுபடுத்துற மாதிரி பண்றீங்க? வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதை கேட்கறது இல்ல, கூட படிச்ச நண்பர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல, கற்றுத்தர ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல, சரி சமூகத்துல யாராவது நல்லது சொல்றாங்களோ அதையும் கேட்கறது இல்ல. ஆண்கள் சொன்னா நீ பெரிய இது காமிக்கிறீங்க, நான் பெண்ணு, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகம்பாவத்தோட பேசுறது, சுற்றி தெரியறது, தான்ங்கிற ஒரு அகந்தையோட செயல்படுறது, நான் படிச்சுட்டேன் நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி பெற்ற தாய் தப்பனையே எதிர்த்து செயல்படுறது சமூகத்துல நிலவிட்டு அந்த நிலைமை மாற வேண்டும். அடுத்து நாகரிக மோகம். வெளிநாட்டுல இருக்கிற கல்ச்சரை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றது. வெளிநாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அது மாதிரி நம்ம நாட்டிலேயே வாழணும். அந்த மாதிரி நாகரிக மோகம், கவர்ச்சியா உடை அணியறது, அன்டைத்துக்கு எங்க வேணாலும் போறது வர்றது, அதாவது செல்போன்ல அதிகப்படியா பேசுறது, ஆண்கள் கிட்ட பேசுறது. நீ வந்து கரெக்டா உன்னுடைய பாதையில போயிட்டு இருந்தா திருந்தாதவங்கள் கூட தெரிஞ்சிருவாங்க. ஒருத்தர் குற்றம் செய்யலாம்னு நினைச்சான்னா கூட நம்ம நடக்கிற விதத்தை பார்த்து ஐயோ பாவம் அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குற்றத்துல இருந்து விடுபட்டு வெளியே வந்துருவாங்க. அப்படித்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்கணும். 10 மாச குழந்தைய பெற்று இந்த இயற்கையே வந்து ஒரு கருவறையை நமக்கு கொடுத்துருக்குது. நம்ம குழந்தைய கருத்தரிக்க கூடிய ஒரு முறையை இறைவன் நமக்கு தான் கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை ஒழுக்கமான முறையில, ஒரு பண்பாடான முறையில பெண்களாகிய நாம பயன்படுத்திக்கணும். ஒரு செல்போன்ல பேசி ஒரு பையனை வந்து ஒரு 10 வருஷம் ஏமாத்தி அந்த பையன் கிட்ட இருந்து அவனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கடைசியில பார்த்தா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ற சூழ்நிலையிலேயே இல்லை. அப்புறமே கேஸ் போட்டு இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா என்னன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நல்ல ஒரு பெரிய விஐபிகளா பார்த்து போன் நம்பர் பிடிச்சு அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட நல்ல மாதிரியா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு பணத்தை பறிச்சு அவங்கள வந்து ஒரு நடுத்தருவுக்கு நிறுத்திட்டு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து விலகிறது. இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி துரோகங்கள்னாலதான் நிறைய கொடூரங்கள் இப்ப நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கைக்கு போதுமான அளவு நம்ம கிட்ட இருந்தா போதும். தேவைக்கு அதிகமா நம்மளுக்கு என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேர்மைங்கிறது, அமைதிங்கிறது, ஒழுக்கம்ங்கிறது பெண்ணினத்துக்கே உரித்தான ஒரு இயல்பு. அதை வந்து ஒவ்வொரு பெண்ணும் கடைபிடிச்சு வாழணும். புரியுதா? ஒரு தாய் தந்தை கஷ்டப்பட்டு ஒரு பெண் குழந்தைன்னு பார்த்து வளர்க்குறாங்க. ஆனா அந்த பெண் குழந்தை எப்படி இருக்கணும்? ஒரு 10 வயசானாவே தாய் தப்பனை திருப்பி பேசுற அளவுக்கு வந்திருக்கு. சமுதாய சூழ்நிலை இப்ப வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கொடூரங்கள் நடக்கிறதுக்கு பெண்ணே காரணமாகிடுறாங்க. நீ இன்னொருத்தனை விரும்புறேங்கிற ஒரு இதுக்காக அந்த குழந்தையே கொலை பண்ணிட்டு போற. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். ஒரு உறவு கிடைக்குதுன்னா அந்த உறவு வந்து உன்னுடைய கூட இருக்கிற உறவுகளையும் ஏத்துக்கிற உறவா இருந்தா நீ அந்த உறவை நீ விரும்பு, அந்த உறவு கூட வாழு. ஆனா உன்னுடைய உறவை அழிச்சிட்டுமான்னு சொல்லி இன்னொரு உறவு சொல்லிச்சுன்னா அந்த உறவு உனக்கு என்ன தேவை இருக்கு? அந்த உறவு உனக்கு எதுக்கு தேவைன்னு நான் கேட்கிறேன். தன்னுடைய சுயநலத்துக்காக தான் பெத்த குழந்தைகளையே கொண்டுட்டு ஓடுறதும், பெத்த குழந்தைகளை எங்கிட்டாவது ஒரு பக்கம் இது விட்டு போட்டு ஓடுறதும், அந்த குழந்தைகளை பாதுகாப்பான முறையில உன்கிட்ட வச்சுக்கிட்டு நீ இன்னொரு உறவை தேர்ந்தெடுக்க நம்ம வேண்டாம்னு சொல்லல. தயவு செஞ்சு பெண்களை இன்னையாவது தெரிஞ்சுங்க. நான் ஒரு பெண்ணுக்கு பெண்ணா இருந்து பேசுறேன். ஆண்கள் பெண்களை பத்தி பேசினா அதாவது ஆண்கள் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு பெண்ணா இருந்து பேசுறேன். பெண்ணுங்கிற ஒரு இனம் வந்து ரொம்ப ஒரு புனிதமான இனம். அதை அழிச்சிடாதீங்கன்னு தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு நான் பேசுற உரையை முடிச்சுக்கிறேன். இதனால வந்து ஒரு 10 பெண்கள் தெரிஞ்சினாலும் எனக்கு அது ஒரு மனசு திருப்தின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். உங்களின் அன்பு RJ சீதா ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.